ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து ஓடுறதுக்கும் உற்சாகமாக எடிட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. தேங்க்யூ. இருப்பானான்னு தெரியலையே. இப்போ அவனை பார்க்காம கிறுக்கே பிடிக்கிறேன். அழகி அழகி, அவனை பார்க்காம கிறுக்கே பிடிக்கிறேன். அவன் என்னன்னா நம்மளை தேடி வரவே மாட்டேங்கிறான், தெரு பக்கம் கூட வர மாட்டேங்கிறான். ஆனா நமக்கு தான் அவனை பார்க்காம இருக்க முடியல. அழகி, மரியமாவதானே? என்னம்மா? அத்தை, அழகி இருக்காளா? அத்தனை கூப்பிடுற இந்த புள்ள. அவன் இருக்கானான்னு தெரியலையே. அத்தை, அழகி இருக்காளா? புதுசா இந்த புள்ள அத்தனை கூப்பிடுதே. இப்பெல்லாம் கூப்பிடாதே. ஒருவேளை நம்ம அம்மாவா கூட விளையாடுறதுனால அப்படி கூப்பிடுதா என்னமா? உள்ளதாம்மா இருக்கா? வா. உள்ளதா இருக்காளா? ஆமாம்மா, உள்ளதா இருக்கா. வா. என்ன இவனை காணுமே. என்ன இவ்வளவு மேக்கப் பண்ணிருக்க? மேக்கப் பண்ணிருக்கேனா? சாச்சா, அப்பெல்லாம் இல்லையே. புது பட்டு பாவாடை சட்டை தாவணி எல்லாம் போட்டிருக்க. விளையாடுறதுன்னு கூப்பிட வந்த. நீ விளையாடுறதுக்கு இப்பெல்லாம் வரமாட்டியே. இல்ல, இது வீட்டுல இருந்தா சின்னதா போயிரும்ல, அதான் எங்க அம்மா போட்டுக்கன்னு சொன்னாவ, அதான் போட்டு வந்தேன். அதுக்காக இவ்ளோ மேக்கப்பா? கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி. உன்னை பார்த்தா விளையாட கூப்பிட வந்த மாதிரியே தெரியல, கல்யாண வீட்டுக்கு கூப்பிட வந்த மாதிரியே இருக்கு. அவனை காணுமே. அன்னைக்கு நம்ம இங்க தானே விளையாண்டோனே. ஆமா, அன்னைக்கு இங்க தானே விளையாண்டோம். தெருக்கு யாரெல்லாம் வந்திருக்கா? எல்லாருமே வந்துட்டாளுங்க, நீ மட்டும் தான் வரல. அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அவனை காணும். இவளும் சொல்லுவான்னு பார்த்தா சொல்ல மாட்டேங்கிறா. நீ வரைய விளையாடுறதுக்கு? சரி வாரே. நீ பயப்படுவல்ல? எதுக்கு? நீ உங்க அண்ணன் இருந்தா விளையாட வர்றதுக்கு பயப்படுவல்ல? ஆனா இப்பதான் எங்க அண்ணன் இல்லையே. உங்க அண்ணன் இல்லையா? அவன் காலையில இன்னைக்கு ஏதோ ஏலமா அங்க போயிட்டான். அதுக்கு இவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு வந்தேன். எல்லாம் வீணா போச்சுதே. எங்க அண்ணன் இல்ல, நம்ம இப்ப விளையாட போவோம். சரியா? சரி. என்ன சோர்வாயிட்ட? இல்ல, வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி, இவனை பார்த்து ஒரு வாரம் ஆகுது, கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நம்ம போமா? இரு, மேல துப்பட்டா மட்டும் போட்டு வந்துடுறேன். ஒருவேளை உங்க அண்ணன் திடீர்னு வந்துட்டா? இல்ல, காலையிலே போயிட்டான் ஏலம். இன்னைக்கு சந்தையில ஏலம்ல, அவன் அங்க போயிட்டான். இனி சாயங்காலம் தான் வருவான், ஒரு பிரச்சனை இல்ல. வந்துட்டா வந்துட்டா. அப்பாடா. ஐயோ, எங்க அண்ணன் வந்துட்டா போலுக்க. இப்ப என்ன பண்ண போற? ஐயோ, எல்லாரும் வேற விளையாட வந்திருக்காங்க, நான் மட்டும் விளையாடாம இருந்தா நல்லா இருக்காதே. சீக்கிரம் பட்டுட்டோடி. அப்போ நான் உன்னை இங்க கூட்டிட்டு போறேன். எங்க அண்ணன், எங்க அண்ணன் வந்துட்டானே. நீ பரப்படு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் பரப்படு. எங்க அண்ணன் ஏசுவோம்ல? அதெல்லாம் ஏச மாட்டான். நீ வா. நான் போய் தண்ணி குடிச்சாரேன்னு உங்க அம்மா கிட்ட கேட்டு. சரி, அர்ப்பாங்க அந்த சைடா இருக்கீங்க, அம்மா கிட்ட போய் கேள்வி தண்ணி தருவாவே. நான் போய் துப்பட்ட போட்டு வந்துருதேன். சரி. என்ன? ஒண்ணு இல்ல, பார்க்கணும் போல. என்னது? இல்ல, சும்மா உங்க வீட்டுக்கு வந்தேன். அது என்ன குறுக்குறுல பாத்துக்கிட்டு? அதே ஒரு ஆம்பளை இப்படி பாக்குற, வெக்கமா இல்ல? நான் ஏன் பாக்குறேன், எதுக்கு பாக்குறேன்னு உனக்கு தெரியாதே. எனக்கு தெரியாது. சும்மா உன் இஷ்டத்துக்கு வர, நீ பாட்டுக்கு முட்டை கொடுத்துட்டு போற. அசிங்கமா இல்ல? ஆம்பளை சுகத்துக்கு கழுதேன்னு கேட்க உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ண சொல்லி. ஆசைப்பட்ட ஆம்பளை சுகம் கிடைச்சிடும். என் பின்னாடி வரத பார்த்த. ஆமா, இவர் சுகம் கொடுப்பாருன்னு பின்னாடியே வந்தேன். சரி, அப்போ பிடிக்கலன்னு நான் கொடுக்கும் போது அப்பவே அடிச்சிருக்க வேண்டியதானே? நான் முத வாட்டி கொடுக்கும் போதே அடிச்சிருக்க வேண்டியதானே? அப்ப எதுவுமே சொல்லாம வாங்கிக்கிட்டு இருந்த. அடச்சி, ஒரு பொம்பளை நீ வெக்கமே இல்லாம கொடுக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? அதான் விருப்பம் இல்லாத பொம்பளை கொடுக்கல, உங்க ஒரே வேண்டியதானே? எதுக்கு இப்படிலாம் நடிக்க? உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த காதலே கத்திரிக்காத மேல நம்பிக்கையும் கிடையாது. அந்த அசிங்க பிடிச்சது எனக்கு வரவும் செய்யாது. கேவலம். சி, காதல் பண்றதுலாம் அருவருப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடியே கேக்குது, அதுக்கு பேர் தான் காதல். அப்படிதானே? ஏன் இப்படி அசிங்கமா பேசுற? மனசுக்கு பிடிக்குது, அவ்வளவுதான். இன்னாருக்கு இன்னார்னு எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தங்களை பார்த்தோன்னு நமக்கு பிடிக்குது.
அவங்க கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உடலாலும் உள்ளத்தாலும் இவங்க கூட சேர்ந்தா நல்லா இருக்கும்னு மனசு சொல்லுது. அவங்க கூட மட்டும் சேரதுக்கு இந்த மனசு ஏங்குது. மத்த யார் கூடயும் இந்த உடலையும் உள்ளத்தையும் பங்கு போடுறதுக்கு மனசு வரல. பிடிச்ச உன் கூட பங்கு போடுறதுக்கு ஆசையா இருக்கு. எல்லா உயிருக்குமே தோண தேவை. எல்லா உயிருக்குமே நீ சொன்னிய உடம்பு சுகம் தேவை. அது பிடிச்ச உன் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இது ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்புதாண்டி, தப்புதான். என்ன பொறுத்த வரைக்கும் இது அசிங்கம். சை, இப்பெல்லாம் பேசாத, கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்குன்னா போடி. அசிங்கம் பிடிச்சாலே ஒரு ஆம்பளை தனியா நிக்க வந்து பார்க்க வர. ஏய், நான் என்னைக்காவது வாங்கிட்டு வந்து பார்க்க வந்திருக்கேன்டி? இல்ல, ஒரு தெருவுக்கு தான் நான் வருவேனா? சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்டி. ஒரு ஆணை பார்க்கறதுக்கு அவன் வீட்டுக்கே வந்திருக்க, அசிங்கமா இல்ல? அவ்வளவு கேக்குதோ ஆம்பளை சுகம். போனா வீட்டுல இருப்பான், போய் கெட்டி அடிப்பான். அப்படி மயங்கி நம்மள கெட்டி அடிச்சிருவான்னு நினைச்சியோ? நீ நினைக்கிறாம்பள நான் இல்லடி. ஆமாமா, நான் நினைக்கிற ஆம்பளை நீ இல்லதான். உனக்குள்ளயும் கொஞ்சம் காதல் இருக்குன்னு நினைச்சிட்டேன். தப்புதான். ஆமா, உன்னை கட்டி அணைச்சா நீ என்ன கட்டி அணைப்பேன்னு நினைச்சேன். ஆமா, என்ன தப்பு? நான் உன்னை மனசார விரும்புறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை நான் கட்டி அணைச்சா நீ என்ன கட்டி அணைச்சது எனக்கு சந்தோஷம் தான். அதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? அசிங்கமா இல்ல சொல்றதுக்கு? இல்ல, அசிங்கமா இல்ல. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. இது என்ன அசிங்கம் இருக்கு? இங்க பார், எனக்கு இந்த காதலு கர்மாந்திரம் இளவு இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. அது வேற ஒண்ணு இல்ல, வயசு வந்துட்டுல அதனாலதான் இப்பெல்லாம் பண்ணதான் செய்யும். அது ஒண்ணு தப்பு இல்ல. போ, உங்க வீட்டுல போய் ஏமா எனக்கு சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளைய பாருங்க, எனக்கு இருக்க முடியல அப்படின்னு சொல்லு. சீக்கிரம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு கேளு. போ. இப்பெல்லாம் பேசாதீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அசிங்க பிடிச்சால போயிரு. போடி. ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? எனக்கு எவரையும் பிடிக்காது. அதுக்கு கல்யாணமே பண்ண மாட்டீங்களா? பண்ணுவேன். எப்பா எப்போ எனக்கு பார்த்து வச்ச பொண்ணோட ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுவேன். ஏன் அந்த பொண்ணு நானா இருக்க கூடாது? உங்க அப்பா கிட்ட சொல்லுங்களேன், என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன். அது எதுக்கு நான் எங்க அப்பா கிட்ட போய் இவளை எனக்கு பிடிச்சிருக்கு அவளை எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க நான் சொல்லணும்? எப்பாவே எனக்கு ஒரு பொண்ணை பாப்பாரு. என்ன பெத்து வளர்த்தவர் அவரு தானே, அவருக்கு தெரியும் எனக்கு எந்த மாதிரி பொண்ணை பார்க்கணும்னு. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த கல்யாணம் எனக்கு தேவையில்லை. நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படவும் இல்லை. உன்ன மாதிரி எனக்கு பொண்ணு வேணும்னு தோணல. ஏன் இப்பெல்லாம் பேசுற? அன்னைக்கு நான் கொடுக்கும்போது அமைதியில தானே இருந்தேன். என் கண்ணை பார்த்தல, ஒரு செகண்ட் நீ எனக்கு கட்டி அணைக்க வந்தல. எப்போ பொய்ல சொல்லிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பொய் சொல்லாத. நான் உனக்கு முத்தம் கொடுத்தப்போ நீ தட்டி விடல, என் இடுப்புல கை வச்ச. என்ன பிராடுவில பாக்குறேன்னு கேட்க? ஏன் பொய் சொல்ற? நீ இடுப்புல கை வச்ச, கட்டி அணைக்க வந்த. அதுக்குள்ள சத்தம் கேட்டவன அப்படியே போயிட்டேன். நான் அப்ப என்ன நினைக்கட்டும்? உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நான் நினைச்சிருப்பேன். உன் கூட இருக்கணும் போல இருந்தது. உன்னை பார்க்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. அதான் உன்னை தேடி வந்தேன். அதுக்கு பேர் தான் நான் அசிங்கமா பேசுவேன். போயிரு. அப்படி கேட்குதா உனக்கு ஆம்பளை சவா? எங்க பாரு, நானா கேடு கட்டுவேன், தொட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். போயிரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. சரிடி, அதே உனக்கு ரொம்ப தேவைப்படுது, வேற ஒண்ணு இல்ல. சரி வா, அந்த ரூமுக்கு போமா. வந்தமா எந்திரிச்சமா போனமான்னு இருக்கணும். இவன் என்ன தொட்டுட்டான், இவன் தான் என்ன இப்பெல்லாம் பண்ணான்னு சொல்லக்கூடாது. உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. சரியா? என்ன இவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சிட்டல? உன் மேல உசிரிய வச்ச. எனக்கு இந்த காதலு கல்யாணம் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தது. எனக்கு இது எதுவுமே பிடிக்கல. வாழ்க்கையில யாரையுமே கல்யாணம் பண்ணக்கூடாது, காதலிக்க கூடாதுன்னு இருமாப்புல இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் மாத்தினேன் உனக்காக. உன்னை நான் அந்த அளவுக்கு நேசிச்சேன். இதுக்கு முன்னாடி அப்படி யாரையும் நேசிச்சது இல்ல. உன் மேல பைத்தியமா இருந்தேன். அதனால வெக்கத்தை விட்டு நான் ஒரு பொண்ணுங்கரைய மருந்து உன்னை தேடி தேடி வந்தேன். என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டல. போங்கடா, நீங்களும் வேண்டாம், உங்க காதலும் வேண்டாம். இனிமேல் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன். எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்க. போங்கடா. நீ வேண்டாம், உன் காதலும் வேண்டாம். என்ன படுக்க கூப்பிடுத. அதுக்கட உன்னை தேடி வந்த உன் முகத்தை பார்க்கணும். நீ சிரிச்சிட மாட்டியா? ஒரு பார்வை பாத்திர மாட்டியான்னு தாண்டா வந்த. அதான் சொன்னேன், ஒரு வாட்டி படுத்து போனேன்.
என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டல. சத்தியமா சொல்றேன்டா, இனி உன் முகத்தை நான் ஏன் எடுத்து கூட பார்க்க மாட்டேன். பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாமே. இதுல நீங்க தலையிடாதீங்க. இல்ல, அது ஒரு பொண்ணு. பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போயிருக்க போதே. இதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க இப்ப என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க பண்ண தப்பு நான் இன்னும் வரைக்கும் தலை குனிஞ்சு நடந்துகிட்டு இருக்கேன். அந்த கிங்ஸ்ல தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருக்கான். கேவலம் அந்த காதல் நல்லதானே. நீங்க பண்ண தப்பு நான் தலை குனிஞ்சு நடந்துகிட்டு இருக்கேன் அந்த கிங்ஸ் முன்னாடி. நான் எந்த தப்பும் பண்ணலையே, உங்க அப்பாவும் எந்த தப்பும் பண்ணலையே. நீங்க வந்து வாழ்க்கைக்கு பேர் என்ன? எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருந்தா எனக்கு ஊர்ல அவ்வளவு மதிப்பு கிடையாது. அவனுக்கு எதுவுமே இல்ல. ஆனா அவன் எவ்வளவு கௌரவமா வாழ்றான் தெரியுமா? அவன் கிட்ட காசு பணம் இருக்கு, ஆனா மான மரியாதை இல்ல. அவங்க கிட்ட காசு பணம் இல்ல, ஆனா மரியாதை இருக்கு. மரியாதை தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். இந்த போல போன காதல்னால தானே எல்லா தலைகீழா மாறிச்சுது. இவனுக்கு என்ன உண்மை தெரியும்? இவன் எதுக்கு இப்பெல்லாம் நடந்துக்கிடுதா? ஆமா, வந்த அந்த புண்ணியவதி விட்டு கொடுத்துட்டு போனா. ஏன்னு அவளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். போடா, உனக்கு என்னடா தெரிய போறேன். ஏண்டி அழகி, அவ ரேச்சல் உங்க வீட்டு தாண்டி வந்தா, பிறகு எதுக்கிட்ட அழுதுகிட்டு போறா? அதான் எனக்கும் தெரியல. விளையாடவான்னு கூப்பிட வந்தா, சரின்னு நான் கிளம்பிட்டு இருந்தேன். பிறகு பார்த்தா அழுதுகிட்டு போறா. எனக்கும் ஏன்னு தெரியல. ஏன்டி உங்க அண்ணன் எதுவும் சொன்னானா? டி, எனக்கு என்னமோ உங்க அண்ணன் மட்டும் ஏதாச்சும் சொல்லிருப்பான்னு நினைக்கேன். எங்க அண்ணன் என்ன சொல்ல போறான்? ஏன் உனக்கு தெரியாதோ? ரேச்சல் என்னன்னு உனக்கு தெரியாதோ? எனக்கு தெரியாது. நீங்களா சொன்னதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன். ஆனா அடிக்கடி ரேச்சல் எங்க வீட்டுக்கு வருவா. ஆனா அவ வர நேரத்துல எங்க அண்ணன் இருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு இருந்தான். அவ தனியா போனா. ஒருவேளை எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு திட்டு வாங்கிட்டு போனாலும் என்னமோ தெரியல. நீயே சொல்ற உங்க அண்ணன் திட்டிருப்பான்னு. இல்ல, எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு ஏலத்துக்கு போனானா, கிங்ஸனுக்கும் அவளுக்கும் சண்டை. எதுக்கு இவனுக்கும் உங்க அண்ணனுக்கும் சண்டை? எங்க அண்ணன் வருஷம் ஏலம் எடுப்பான். அவனுக்கு தான் எப்பவுமே கிடைக்கும். எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் தான் ஏலம் எடுக்க போவேன். அப்படிதான் இந்த வருஷமும் எடுக்க போனானா. ஆனா இந்த திருப்பு அதான் உனக்கு பரிசம் பட்டிருக்கவல்ல, கிங்ஸனும் துறன்னு அப்புறம் சாரணனே எல்லாரும் சண்டைக்கு போய் இந்த திருப்பு ஏலம் எங்களுக்கு வேணும்னு வாங்கிட்டாவலாம். ஏன் அப்படி பண்ணுதாவ தெரியல. அழுத சின்ன வயசுலேருந்தே பகல்ல அதுக்குத்தான். ஏடி, எதுக்கு கிங்ஸனுக்கும் உங்க அண்ணனுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வருது? எனக்கே தெரியல. அதுக்குத்தான் எங்க அண்ணனே இந்த தெருவுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா நீ இந்த தெருவுக்குலாம் வரவா, டியூஷனுக்குலாம் வரதானே செய்த? அது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் போன்னு சொன்னாவ. அப்போ உங்க அண்ணன் சொல்லலையோ? எங்க அண்ணன் சொல்ல மாட்டான். ஆனா ஒன்னும் சொல்லல இந்த திருப்பி. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இங்க வந்தா அவ்வளவுதான் எங்க அண்ணன் உண்டிலன்னு ஆக்கிடுவான். அப்படி உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் என்னதான் மட்டி பாக்க? நானும் இவ கிட்ட எல்லாம் கேட்டேன், ஒண்ணுமே சொல்லல. உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாவ. ஏடி, உங்க அண்ணனை ரேச்சல் விரும்புதா தெரியும்ல? எனக்கு கொஞ்சம் தெரியும். உங்க அண்ணன் ஏதாவது சுருக்குன்னு சொல்லிட்டானாட்டி? அப்படித்தான் நினைக்காத, அழுதுட்டு போயிருப்பா. கேட்டி, உன்னை கரோப்பை பரிசம் போட வரப்பறேன்னு சொன்ன, வரலையா? அது ஏன் கேட்க? இனிமேல் அந்த கரோப்பையிலே பரிசம் போடுறேன்னு சொன்னாலும் நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். எதுக்குடி? அது ஏன் கேட்க? கரோப்பை அக்கா இவ வீட்டுல போய் நேத்து என்ன சண்டை தெரியுமா? எனக்கு தெரியாத. நேத்து நீ படத்துக்கு போயிட்டிய கிங்ஸனே கூட, தெருவுல என்ன சண்டை தெரியுமா? என்ன அசிங்கப்படுத்திட்டா தெரியுமா அவி அக்கா? முட்டாட்டி வச்சா. எங்க அம்மைக்கு கரோப்பையிலுக்கு கொடுக்க ஆசைதான். ஏன்னா நல்ல பையன் தானே. அதனால எங்க அம்மா என் காதலுக்கு ஒண்ணுமே சொல்லல. ஆனா கரோப்பை அக்கா இருக்கால, என்ன அசிங்கமா என்கிட்ட சண்டை போட்டா தெரியுமா? ஓ, உனக்கு என் தம்பி கேக்குதோ? எங்க ஊர்ல ஏதோ பணக்காரன் இருப்பான், வளைச்சு போலாம் அலையிறியோ, அதுக்கு தான் பிள்ளை பெத்துட்டு இருக்கியோ அப்படின்னு எண்ணி எங்க அம்மா என்ன திட்டு தெரியுமா? நான் நேத்து இருந்தேன் இல்லையா, உண்டில நாக்கிருப்பேன். நீதான் படத்துக்கு போயிட்டு வரும்போது தூங்கிட்டுல வந்த. கிங்ஸன் ஒன்னு தூக்கிட்டு தானே பண்ணவ, நான் பார்த்தேனே. இது தூக்கிட்டு போனாவளா? ஆமா, நீ தூக்கிட்டுல வந்த. அந்த அண்ணன் தான் பைக்ல வச்சு உன்னை இறக்கி இடுப்புல தூக்கிட்டுல போனாவ. அவள தூக்கமா தூங்குனே. தூங்குறவளுக்கு அப்படி இரண்டி படத்துக்கு போனேன், பொம்மை படத்துக்கு. அப்போ நேத்து பெரிய ரகலையே நடந்திருக்குன்னு சொல்லி. ரகலையா? எவ்வளவு அசிங்கப்பட்டுட்டா தெரியுமா ராணி? இனிமேல கரோப்பையிலே வந்தாலும் நான் லவ் பண்ண மாட்டேன். எங்க அம்மா எங்க மாமா பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கன்னு சொல்லிட்டாவ. பண்ணால உங்க மாமா பையனை கல்யாணம் பண்ண முடியும்? முடியாது. கரோப்பையில மறக்கவே முடியாது. சும்மா கடை, அவ அக்கா காரி கிடக்க. அங்க பாரு, அவ அக்கா காரியா உண்டுல நான் ஆக்கிரமிட்டி. இங்க பாரு, கரோப்பையில உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அதெல்லாம் இல்லடி. அவ அக்கா காரி நேத்து அவள சண்டை போடுதா, அவ பாட்டுக்கு அங்க நின்னுகிட்டு இருக்கான். அவடி கைய கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒண்ணுமே சொல்லலையா? சொன்னா வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வாங்க. ஏன் பொண்டாட்டி நான் காதலிக்கிறவன்னு ஒரு வார்த்தை அவன் வாயில இருந்து வரலையா? எனக்கு இனிமே கரோப்பையில ஒண்ணு வேண்டாம், லவ் பண்ண மாட்டேன். ஒரு வார்த்தை
நான் தான் அவளை லவ் பண்ணுதேன், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே அவ. எனக்கும் கோவமா தான் இருந்துச்சு. லவ் பண்ணதுக்கே பயமா தான் இருக்குப்பா. விக்ரமே ஒன்று பேசினானா? பார்க்கல, 2 நாள் ஆச்சுடி. அதான் தெருவுக்கு வந்தேன், வருவாவனே. டி கருவேப்பிலை உண்டில நாக்கிருட்டி. கிங்ஸி சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு சார். போனா எனக்கு யார் அடிக்க போறா? அவளுக்கு இன்னைக்கு காலேஜ் கூட கிடையாது. யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, உருகி உருகி காதலிக்கிறல. ஏய் யோம்ல, நம்ம சின்ன பொண்ணு இல்ல, அழகா இருக்கல்ல, அப்படியே அவன் அழகுல நீ மயங்கி போனதுல உன் கூட தான் வச்சிருக்கன்னு கேள்விப்பட்டோம். ஓ, உன் பாதுகாப்புலயே வச்சுக்கிட்ட. ஓ, தினமும் தேவைப்படும்ல. ஏய் யாரு நீ? ஏய் ஆமாமா, கஷ்டப்பட்டு டூட்டி பார்க்க அலுப்பு போக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. கையில சிக்கனன் வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், செத்துருவேன். நீ ஆசைப்பட்ட பொண்ணு கூட வாழணும்னா நீ எடுத்திருக்கே ராபின்சன் கேஸ், அதுல இருந்து நீ வெளியில வரணும். வரலன்னா அழகு போல பொம்மை மூளை வச்சு தினம் தினம் நினைச்சுக்கிட்டு இருக்கிய. இன்னைக்கு கூட அவ ஒரு வயலட் கலர் தாவணி போட்டிருப்பால, உனக்காக காத்துக்கிட்டு இருப்பால. ஏதோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறீங்கல்ல, தெருல தான் பரப்பிட்டு வந்து நிக்கிறா, வருவன்னு காத்துக்கிட்டு இருக்கா. கையில மட்டும் சிக்கிறத வச்சுக்க, அடுத்த நொடி உன் உயிர் உன் உடம்புல இருக்காரு. அவளை தூக்கிட்டு போய் சின்ன பின்னமாக்கி வாங்கிட்டே தூக்கி எறியதுக்கு என்னால முடியும். ராபின்சன் கேஸ்ல இருந்து நீ வெளியில வரல, இங்கதான் நிக்கான், தட்டி தூக்கிறேன். டேய், அவ கிங்ஸின் சொத்து, முடிஞ்ச அப்பப்போ நெருங்கி பாரு. தருமத்துறை, ஏன் இன்னொரு பேரு தெரியும்ல? வேற கட்டுன ஆடி போறல, தருமத்துறை. சார், போன்ல கத்திட்டு இருக்கீங்க, வேணா கமெண்ட் கொடுக்கீங்களா சார்? ராங் கால் மாதிரி இருக்கு சார். அவன் கதையை நான் முடிச்சுக்கிறேன். நீ கருவேப்பிலை உண்டிலன்னு ஆக்கியிருக்கணும், நீ விட்டது தப்பு தெரியுமா? நான் இன்னும் எவனையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிலாம் விடக்கூடாது. அவன் தானே உன்கிட்ட வந்து எங்க வீட்டுக்கு விளக்கேத்த வாரியா, உன்னை கனவுல பார்த்தேன், நீ தான் வந்து விளக்கேத்தணும், நீ தான் வந்து எனக்கு காஃபி டீ கொடுக்கணும் அப்படின்னு அவன் தான் இப்ப லாத்துனா. ஆமா, அவன் பேசுறதுல நீ மயங்கி போன. ஆமா, மயக்கிற மாதிரி தானே அவனும் பேசுனா. ஆமா, அவன் பேசுன பேச்சுக்கு கிளவி கூட மயங்குவா. அதானே, நீ ஒரு கன்னி பொண்ணு, பருவம் அடைஞ்ச பொண்ணு, மொட்டு பொண்ணு, நீ மயங்க மாட்ட? ஆமா. இல்ல நீ அவன் குளவரையை கடிச்சு துப்ப வேண்டாம்? வேண்டாம், அவன் ஒண்ணு எனக்கு வேண்டாம். நான் எங்க மாமா பையனே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அடியே இங்க பாரு, எங்க அம்மா காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா கூட பரவாயில்ல, எங்க அம்மா நல்ல பையனா கெட்டிக்கன்னு கூட சொன்னாவ. அப்பேற்பட்ட எங்க அம்மைய அவ அக்காக்காரி எப்படிலாம் அறுத்து கிழிச்சா பாத்துக்கிட்டு சும்மா தானே இருந்தா. அதனால நான் அவனை பழி வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவன் வயிறு எரியணும். அதுக்கு நான் அவனை பழி வாங்க போறேன். பழி வாங்குறதுன்னா அது இல்ல, நீ இன்னொருத்தன் கூட போய் குடும்பம் நடத்தது ஒண்ணு அவனை பழி வாங்காதே. அவன் நீ எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்துட்டு அவன் இன்னொருத்திய தாலி கட்டி அவ கூட குடும்பம் நடத்தி பிள்ளை குட்டியா பெத்துட்டு போயிடுவான். நீ மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை கட்டிக்கிட்டு இதுக்கு கரோவேலையே கல்யாணம் பண்ணலையே அம்மா, அவன் மனசை விட்டு போக மாட்டேக்கானே. அவனை பார்க்க நல்லா நீ தான் நொந்து போய் சாகணும். நீ அவனுக்கு தண்டனை கொடுக்கல, உனக்கு தான் தண்டனை கொடுக்க. ஏட்டி இவ சொல்ல சதமட்டி, கரோப்பைய பாட்டு இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிட்டு மட்டும் சந்தோஷமா வாழ்வான். நீ பிடிக்காத ஒருத்தனை கட்டிக்கிட்டு காலத்துக்கு வாழ போறியா? உங்க மாமா பையன் உனக்கு பிடிக்கும்? பிடிக்காது. கல்யாணிக்க போறேன்னா இந்த கரோப்பையில பழி வாங்குறதுக்கு கொன்னே போட்டுற. இந்த காதல்ல பழி வாங்குறதே வரக்கூடாது. இங்க பாரு, கஷ்டப்பட்டாலும் சேர்ந்து வளர்றதுக்கு வழிய பாரு. எடி உன்னை விக்ரம் பையன் கூப்பிடுதான். கூப்பிட்டு என்ன சத்தம் கொடுக்காம நிக்கா? ஏய் அழகி, அவளை தவிர எல்லாமே திரும்பி பார்க்கா, அத்தி எல்லாம் முறைச்சுக்கிட்டே பாக்குதே. வந்த வழி பார்த்து போயிடுவோம். என்ன ஒண்ணு இல்ல, ஏதோ அப்படின்னு கூப்பிட்டு வந்தது. ஆத்தி இந்த சுண்டைக்காய் பவுல கல்யாணம் இருக்கும் போலுக்கு கருவை பார்த்த பார்வை பையோல எல்லாம் உசாரா இருக்குது. இசை ஆமா, வா வண்டியில வீட்டு போ. உனக்கு டூட்டி முடிஞ்சுட்டாங்க? இல்லடா மாப்பிள்ள, டூட்டி முடியல, தலைவலியா இருந்துச்சு, அதான் லீவ் போட்டு வந்தேன். தலைவலியா? ஏன்டா உனக்குலாம் தலைவலி இருந்தா ஆச்சரியமா இருக்கு. ஆமா, கொஞ்சம் வேலை பிரஷர் அதிகம், தலைவலிச்சு, அதான் சரி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அதான் இவர் ரோட்டில் நல்லா கூட்டிட்டு கொண்டு வந்தேன். சரிடா. ஏய் கரோபை என்னால பார்த்தா தெரியுமா? கேள்விப்பட்டேன், நம்ம என்ன பண்ண முடியும்? அதுவும் சரிதான்.
அவனுக்கு தேவைன்னா அவன் தான் கரம் பிடிக்கணும். சரி, ஏதாவது காரணம் வச்சிருப்பான், பார்க்கலாம். சரிடா, நான் கிளம்புறேன். இசை வா, சரிடி, நான் வாரேன் என்ன. ம். சீக்கிரம் வா. சரி வா, அவன் கொஞ்சம் பேசணும். அந்த பழைய வீட்டுக்கிட்டவே நிக்க. வா வா, வர பண்ண பண்ணாலும் பண்ண மாட்டேன். வா. சரி, கூப்பிடுதான்ல போ. ம். சரிடி, அழுவாத அழாத. ஐயோ, அந்த புள்ள இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்குது. ராணி, நான் ராணி கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப அவகிட்ட பேசுறது உனக்கு என்ன இருக்குது? நான் அவகிட்ட பேசணும். ஒண்ணு வேண்டாம் ஜபா, போ சொல்லு. அதான் குடும்பம் வந்தா வீட்லயே அசிங்கப்படுத்திட்டீல, பிறகு என்ன? ஓ, இப்ப தனியா வந்திருக்க. நான் அவகிட்ட பேசணும். நீ கொஞ்சம் நவுலு. நேத்து நடந்தது மறந்துட்டேன்னு கேட்க. நேத்து உங்க அக்கா திட்டும் போது நீ இங்க நின்று வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்த. ஜபா, நான் அவகிட்ட பேசணும், எனக்கு நேரம் இல்ல. கொஞ்சம் நவுலு. என்ன நீ போங்க. நீ இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கியா? இல்ல, சந்தோஷத்துல குளு குளுன்னு இருக்க. போ, நீ அப்படியே நில்லு. எனக்கும் எங்க மாமா பையனுக்கும் கல்யாணம். நான் எங்க மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ ஒண்ணு எனக்கு வேண்டாம், போ. என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? நான் என் மாமா பையனை தான் கட்டிக்க போறேன். எங்க அம்மா என்ன அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க. போ. ஓ, அதுக்கு தான் நான் லவ் பண்ண பாரு. நீ யாரையாவது கூட வாழறதுக்கு தான் நான் லவ் பண்ண பாரு. ஆமாமா, நடிக்காத என்ன. நீ தனியா பேசும்போது நான் நல்லா தான் பேசுறேன். ஆனா சண்டைன்னு வரும்போது கை விட்டுட்டு போயிடுவேன். போடி, நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்டி. ஏண்டி, நான் ஏற்கனவே ஒன்று சொன்னதானே, உன்னை கை பிடிச்சிருங்கிற தைரியம் எனக்கு இருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிடுறங்கிற தைரியம் எனக்கு இருக்குன்னு நான் முதல் சொன்னா இல்லையாடி வாங்கிட்ட சொல்லிட்டு தானே காதலி சொன்னேன். என்னை கட்டாயப்பட்டு உன்னை லவ் பண்ண சொன்னேன். என் மேல நம்பிக்கை இருந்தா என்ன லவ் பண்ணு. நான் எப்படி உன்னை கரம் பிடிப்பேன்னு சொன்ன நான் சொல்லலையா? அப்போ உங்க அக்கா எடுத்து பேசும்போது அமைதியில தானே என்ன? நேத்து எனக்கு இருந்த கோவத்துக்கு உன் கழுத்தை தாலி கட்டியிருந்தேன்னு வச்சுக்க, அவ காலத்துக்கும் முதிர்கனியா என் வீட்டுல உட்கார்ந்துருப்பா. எவன் பொண்ணு கட்டு வருவான் காலத்துக்கும் அவ அந்த வீட்டுக்குள்ள இருப்பா. ஒன்னையும் அவளை நான் ஒரே வீட்டுக்குள்ள வச்சு எப்படி வாழ முடியும்? அவ கல்யாணம் முடியாம அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பா. நான் எப்படி உன் கூட வாழ முடியும்? வீட்டுக்கு ஆம்பளை புள்ள பொறுப்பா இருந்துதான் ஆகணும். அக்காக்கு முன்னாடி தம்பிக்காரன் ஒரு பொண்ணை கூட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னா யாருடி அவளை பொண்ணு கட்டு வருவா? சொல்லு. என்னால அவன் வாழ்க்கை போக கூடாதுன்னு நினைச்சேன். அப்ப என் வாழ்க்கை உன்னை நான் எப்படி கரம் பிடிச்சிடுவான்னு எனக்கு நம்பிக்கை. கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்கலாம்னா ஒதுங்கி நின்னேன். உன்னை கைவிடுறதுக்காக ஒதுங்கி நிக்கல. நான் ஊடையில இருந்து பேசுனேன்னு வச்சுக்க, கண்டிப்பா கோவம் ஆத்திரமும் எனக்கு வரும். கோவத்துல ஆமா இவன் என் பொண்டாட்டி நான் கூட்டு போயிடுவேன் வீட்டுக்கு. நிலைமை நினைச்சு பாரு, ஒரு நிமிஷம் கோவப்பட்டா என்னெல்லாம் நடக்கும்னு. உன்னை கூட்டு போய் நல்லா வாழ வைக்கன்னு சொல்லியிருக்கேன். அவளை கரையத்துறதுக்கு அப்புறம் நமக்கு அங்க என்ன பாடு, ஒரு பிரச்சனை இல்லை. நீ பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கலாம். அவளை வச்சுக்கிட்டு நான் உன் கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அவளுக்கு ஒரு சின்ன வயசுனா கூட பரவாயில்ல, அவளுக்கு 30 வயசு ஆக போகுது. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அவளை எப்படி கரையத்த போறான்னு. எனக்கும் உன் கூட வாழணும் ஆசை தாண்டி. யாருக்கிட்டே ஆசை இருக்காது காதலிச்சவ கூட வாழறதுக்கு. நீ கூட என்ன புரிஞ்சுக்காம மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டல. சரி, நான் அப்படி சொல்ல மாட்டேன். அது இல்ல, உங்க அக்கா எங்க அம்மாவை திட்டினதா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எங்க அம்மா உன்னை அவ்வளோ நல்ல பையன்னு சொன்னாவல்ல. எப்படி சொல்றா? ஆமா, நான் தான் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன், கரோபையில எனக்கு பிடிச்சிருக்குமான்னு. எங்க அம்மா என்ன திரும்ப சொன்னவ, நல்ல பையன், குணத்துக்கு கெட்டிக்கார பையன். அவ வீட்டு வந்து பொண்ணு கேட்டா அம்மா கொடுக்கேன்னு கூட சொன்னாவ தெரியுமா? அவ உன பத்தி தப்பு தப்பா சொல்லி உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு சாரி இருக்கும். எங்க அம்மா சம்மதிச்சிருந்தாவ தெரியுமா? நல்ல பொறுப்புள்ள பையன் தான், வேலை வெட்டிக்கு போற பையன் தான், போதும் நமக்கு அப்படின்னு எங்க அம்மா சந்தோஷப்பட்டாவ. அப்படியா? ஆமா, அதை எங்க அம்மாவும் உங்க அக்கா யாசனும் எனக்கு தாங்கிக்கவே முடியல. சரி சரி, நான் உங்க அம்மா கிட்ட வந்து பேசுறேன். கொஞ்ச நாள் போட்டோம், ஒரு 2 வருஷம் போட்டோம். நான் அதுக்கப்புறம் கண்டிப்பா கல்யாணம் பண்றேன். இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே வீட்டுல வந்து. உங்க அக்கா என்ன எப்படிலாம் பேசினா பார்த்தல, எவ்வளவு அசிங்கப்படுத்தினா. இனி என்னடி பண்ண சொல்ற? எனக்கும் கோவமும் ஆத்திரமும் வந்தது. என்ன பண்ண சொல்ற? எங்க அம்மா தான் கொஞ்சம் அமைதலா இரு, அவ அப்படிதான் பேசுவா, கொஞ்சம் பொறுமையா இரு, பாத்துக்கலான்னு எங்க அம்மா சொன்னவா தான் நின்னுட்டேன். இங்க பாரு, எங்க அம்மா கிட்ட கூட நான் விஷயத்த சொல்லிட்டேன். நான் கெட்டினா ராணி பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணுவேன், அவ கூட தான் வாழுவேன் அப்படின்னு. எங்க அம்மா கூட ஒண்ணுமே சொல்லல தெரியுமா? அப்படியா? ஆமா, நல்ல பிள்ளைதான், போதும் வீட்டுக்கு நல்ல பிள்ளைதான், சௌத்த பிள்ளைதானே எங்க அம்மா கூட சொன்னாவல. ஆனா என்ன, அக்கால வச்சுக்கிட்டு கல்யாணம் என்ன பண்ணிடாத, வாழ்க்கையே போயிடும் அக்கா வாழ்க்கை அப்படின்னாவ. அதான் அமைதியா இருந்தேன். சரி சரி, அழாத. என்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணதுக்கு முடிவு பண்ணிட்டல நீ? சும்மா தான் சொன்னேன்.
அதெல்லாம் எங்க அம்மா பண்ணிருக்க மாட்டாவ. நான் சும்மா ஒண்ணு வெறுப்பேத்தி பார்த்தேன், பழி வாங்கலான்னு பார்த்தேன். ஓ, பழி வாங்கலாம்னு நினைச்சிருக்கா? ஆமா, இந்த மாதிரிலாம் பண்ணிடாத சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு விட்டு போயிருக்க மாட்டேன். அதெல்லாம் இந்த ஊரை விட்டுலாம் போக மாட்டேன் சொன்னேன். சரி வா, கொளுத்தங்கரைக்கு போலாம். எதுக்கு? ஆசை தீர கொடுக்கணும். ஒன்னும் வேண்டாம். இல்ல, ஆசை தீர கொடுக்கணும். வா, காயத்துக்கு மொத்த தலை மருந்து. வா, ஒன்னும் வேண்டாம். வான்னு சொன்னேன், வாடி. போ, நான் வரல. அப்போ உங்க வீட்டுக்கு போமா? எதுக்கு? உங்க அம்மா இல்ல, எனக்கு நல்லா தெரியும். போடா அக்கறை பையில. ஏய் வத்தா, கொன்னுறேன் பாத்துக்க. நான் வாரேன். வந்துடாத. வாரேன். வந்துடாத. நான் வீட்ல இருக்க மாட்டேன். வந்துடாத. வந்துடாத. வீட்ல யாரும் இல்ல, வந்துடாத சொல்லிட்டேன். போடா, வெளியில போடா. அத்தா வீட்டுல யாரும் இல்ல. இங்க பாருங்க, நான் ஓயாமல இந்த தெருக்கு வர முடியாது. யாருக்குனவே எங்க அண்ணனுக்கும் இங்க யாருக்குனே ரொம்ப பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. உங்க அண்ணனுக்கும் கிங்ஸனுக்கும் சண்டையா? ஆமா, இன்னைக்கு பயங்கர சண்டை போலுக்கு. ரெண்டு பேரும் ஏன் தான் இப்படி மோதிக்கிட்டாங்களோ தெரியல. அதனால எங்க அண்ணன் மேல விடுதானான்னு கூட தெரியல. அதான் பிறந்ததுல இருந்து ரெண்டுத்துக்கும் பகையா? வரவே என்ன? எதுக்குத்தான் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறாங்களோ தெரியல. இந்த பிள்ளை என்ன சொல்லுது? இடி உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன? அவங்க ரெண்டு ஏன் சண்டை போடுறாங்க, எதுக்கு சண்டை உனக்கு தெரியாதா? எதுக்கு சண்டை போடுறாங்க? நீ கிங்ஸனுக்கு தங்கச்சி தெரியுமில்ல? என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஏய் ஆமா, உங்க ரெண்டுத்துக்கும் அப்பா ஒண்ணுதான். வாய்க்கு வந்து உளறிட்டு இருக்காதீங்க. இங்க பாரு, நான் சொல்லுன்னு சொல்லிடாத. எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் எனக்கு தெரியாது. லைட்டா கிங்ஸ் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுனால சொல்லிடுவான். லைட்டா தான் தெரியும், ஊருக்குள்ள நிறைய பேருக்கு தெரியாது. கிங்ஸும் உனக்கு அண்ணன், உங்க ரெண்டுத்துக்கும் ஒரே அப்பா, அவ்வளவுதான். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, உனக்கும் கிங்ஸனுக்கும் ஒரே அப்பா தான். அதனாலதான் உங்க அண்ணனும் அவனும் அடிக்கடி மோதிக்கிடுவானுங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாதானா? அப்போ தங்கம் பெரியமா? உனக்கு பெருமை தான் வரும். எனக்கு என்னமோ உங்க அம்மா ரெண்டும் தரம்னு நினைக்கிறேன். இப்பலாம் பேசாதீங்கண்ணா. உங்க அப்பா மிலிட்டரி மேன் தானே? ஆமா. பிறகு இங்க பாரு, உண்மைதான், உங்க அம்மா ரெண்டும் தரம்னு நினைக்க பத்துக்க. எனக்கு தெரியல, ஆனா உங்க அம்மா தான் ரெண்டும் தரம்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பெல்லாம் ஏதாவது ஒண்ணு பேசி என்ன மண்டை குழப்பாதீங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதை பத்தி நம்ம பேசாதீங்க. சரி, இதை பத்தி நான் பேச வேண்டாம். இருந்தாலும் உனக்கு தெரியும் தான் சொன்னேன். சரி, அதை விடு. நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? சரி, அதை விடு. நான் மெட்ராஸ்ல எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. நீ வரியா கூட நம்ம கிளம்பிட்டு போயிருவோம். என்னது? ஏன், எப்படி கிளம்பி தானே போறேன். கூட்டு போயிருந்தேன், வேற வழி இல்ல. உங்க அன்னைக்கு பொண்ணுலாம் கட்டிட்டு கிடக்க முடியாது. வெட்டு குத்துலாம் போட்டுட்டு கடலை வச்சுக்கேன், நிம்மதி போயிடும். வேண்டாம், சொல்ல கேளு. கிளம்பிடுவான். மெட்ராஸுக்கு கிளம்பிடுவான். வேலை கிடைச்சிருக்கு, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வார வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவான். எங்க அண்ணனை கண்டு தில்லமா வெட்டி போட்டுருவான். இல்ல, கிங்ஸின் பாத்துக்கிடுவான். நீ வா. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்றேன்ல, வெள்ளிக்கிழமை ஊரை விட்டு ஓடிடலாம். எங்க அண்ணனை கண்டு தில்லமா வெட்டி போட்டுருவான். சும்மா இருங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க. மறுபடி வந்து பொண்ணு கேளுங்க. அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல. நானும் உங்க அண்ணன் வெட்டுப்பட்டு தான் சாகணும். ஒண்ணு அவன் சாவணும், இல்ல நான் சாகணும். உங்க அண்ணன் ஒரு முரட்டு பையன். ஈவ இருக்கும், குடும்பம் பாசம் எதுவும் இல்லாத பையன். நான் எச்சல் பிள்ளை காதல் பண்ணிச்சு. என்ன பண்ணிச்சிருக்கான் தெரியுமா உங்க அண்ணன்? என்ன பண்ணிருக்கான்? என்னங்க சொல்லுமா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு சும்மாதான். வீட்டுல யாருமே இல்ல. அத்தையும் குயிலி அம்மாவும் அவங்க அந்த அத்தை வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. நான் நீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு போறதுக்கு. கல்யாணத்துல போய் சாப்பிடணும். நம்ம இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகலாம். ஏன்? வேண்டாம், கல்யாணத்துக்கு போகணும்னு நான் கிளம்பி இருக்கேன். இன்னொரு நாள் போலாம். இன்னும் நாள் யாருக்கு கல்யாணம்? யாருக்கோ கல்யாணம். போக வேண்டாம், போக வேண்டாம், விடு. இன்னொரு நாள் போய்க்கலாம். நான் அவங்க கூடயாவது போயிருப்பேன். நீங்க வாரேன்னு சொன்னதால நான் காத்திருந்தேன். அவங்க எல்லாம் கல்யாணத்தை சாப்பிட்டுட்டு வருவாங்க. நான் உன்னையே சாப்பிடலான்னு வந்திருக்கேன். உன்னை சாப்பிட போறேன். சும்மா இருங்க. சும்மா பேசிக்கிட்டு. சீரியஸா தான் சொல்றேன். ஏண்டே, ஒருவேளை நான் இல்லைன்னா என்ன பண்ணுவ? ஏன்? இல்ல சொல்றேன், நான் இல்லைன்னா நீ வாட்டி இருந்துருவல. கொன்னுருவேன். இல்ல கேட்டேன். ஒரு 2 நாள் தேடும், 3 நாள் தேடும், அப்புறம் செத்து போயிருவேன். என்ன சொன்ன? ஆமா, நீங்க சொன்னீங்களா 2 நாள் தேடுனேன். செத்து போயிருவேன். இருக்க மாட்டேன். நீங்க இல்லாம ஒரு நொடி கூட இருந்துக்கிட மாட்டேன். சும்மா சொல்லி பார்த்தேன். சும்மா சொல்லி பார்த்தேன். எதுக்கு இப்பெல்லாம் பேசுனீங்க? சும்மா கேட்டேன். நம்ம நிறைய குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோம்ல. நிறைய குழந்தை குட்டிலாம் பெத்துக்கிட்டு உன்ன மாதிரி என்ன மாதிரி நிறைய பெத்துக்கிட்டு வீடு முழுக்க நம்ம அப்படியெல்லாம் கிடக்கும். எங்க அம்மா படா படுத்தது நம்ம ரெண்டே பார்க்க வேண்டாம்.
எங்க அம்மாவை நம்ம பிள்ளைய ஃபுல்லா படாப்படுத்தணும். எங்க அம்மா மண்டி பிச்சுக்கிட்டு ஓடணும். ஆமா 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 ஆமா. எங்க அம்மா நம்மளும் கல்யாண வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கேயே கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம். எப்படி எப்படின்னு நான் சொல்றேன். இங்கே சாப்பிட போறோமா? ஆமா, நான் ஒண்ணு சாப்பிட போறேன், நீ என்ன சாப்பிடு. கொன்னுருவா. நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு என் தங்க புள்ள வேணும். முடியாது அதெல்லாம் முடியும். முடியாது முடியாது. முடியாது. வேண்டாம் வேணும். வேண்டாம் வேணும். முடியாது. முடியுமே. நாளை படுத்த வேண்டாம், நேரம் சரியில்லாம இருக்கு. ஏன்? வேண்டாம் சொல்றல, நேரம் சரியில்லாம இருக்கு. வாழ ஆரம்பிச்சிடலாம். வாழ்ந்துரும். என்னைக்கு வாழ தானே போறோம். நாளைக்கு ரெடியா தான் இருக்கு. சும்மா இருங்க. இங்க பாரு, இங்க பாரு. சும்மா இருங்க. இதே மாதிரி சந்தர்ப்பம் அமையாது. எனக்கு இன்னைக்கு வேணும். கத்துக்கலாம், சேர்ந்து வந்துடலாம். வா வா. சும்மா இருங்க. என்ன பாரு. ஒண்ணும் வேண்டாம். நான் வேண்டாமா, இன்னைக்கு வேண்டாமா? சும்மா இருங்க. சும்மா இருங்க. வந்துடலாம். இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கப்புறம் நான் உயிரோட விட்டேன்னு வச்சுக்க, நான் என் அப்பனுக்கு போறக்கூடாது.